மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மதிப்பு காண்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ண போறோம். போர்ட் மாஸ்னா bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 750 minus 350 750 minus 350 by 7 plus 43 into 5 கொடுத்திருக்காங்களா? சோ இதை கேன்சல் பண்ணனா இது 1 வரும், இது 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா 43 into 5 பண்ணனும். 43 into 5 பண்ணோம்னா 215. நெக்ஸ்ட் 750 minus 50 plus 215 இருக்கு. சோ பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணனா என்ன வரும் நமக்கு? 5 6 9 வரும். 965 minus 50. இத மைனஸ் பண்ணோம்னா 915 வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन A1 என்பது A2 வை விட 19 மடங்கு அதிகமாக இருக்கிறது. A1 கொடுத்திருக்காங்க, A2 கொடுத்திருக்காங்க. A1ன்றது என்னது? A2 வை விட 19 மடங்கு. அப்ப A2 1னா A1 வந்து 19 ன்னு இருக்கும். எனில் A2 ஆனது A1 ஐ விட எத்தனை சதவீதம் குறைவாகும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 18. அப்ப இந்த 18% வந்து இந்த 19ல எத்தனை அப்படினு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ இன்டு 100 கேன்சல் பண்ணோம்னா 1800 by 19. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? சோ 1800 by 19 ன்னு இருக்கு. அப்ப 19 into 9 பண்ணோம்னா 81 வரும். 8 இருக்கும், 9 வரும். 9 plus 8 வந்து 171 வரும். சோ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 9 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு? 90 இருக்கா? சோ 4 டைம்ஸ் வரும். 19 into 4 வந்து பண்ணோம்னா 6 3 வரும். சோ 76 வரும். 4 94 point something வரும். சோ நமக்கு ஆப்ஷன் வந்து 94 point something என்ன இருக்கு? 95% இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் தான் வரும். சோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தின் பாதியை 45 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரத்தோட பாதியை 45 கிலோமீட்டர்ல கடக்கிறார். சோ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? into 2 பண்ணனும். 45 into 2. அப்ப d equal to என்னவா இருக்கும்? 90 கிலோமீட்டர்ஸா இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அவர் மீதமுள்ள பாதி தூரத்தை 40%. சோ d வந்து கண்டுபிடிச்சோம், 19 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து சராசரி வந்து கேட்டிருக்காங்களா? சோ மீதமுள்ளனா அந்த 45 வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்ல போறாங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ்ல போறாங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அவர் மீதமுள்ள பாதி தூரத்தின் 40%. சோ மீதமுள்ள பாதினா என்னது? 45%. அப்ப 45%ல 40% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணா 9 வரும். அப்ப 18 by இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்களா? அப்ப 18 by 8 வரும். பிளஸ் என்ன சொல்லிருக்காங்க? மீதமுள்ள தூரத்தை. அப்ப இதுக்கு அடுத்து மீதம் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 45 plus 18 வந்து என்ன வரும்? 63 வரும். அப்ப 63 வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணா வருது. அப்ப 90ல இருந்து 63 வந்து மைனஸ் பண்ணோம்னா 27 வரும். அப்ப 27 கிலோமீட்டரை எந்த ஸ்பீட்ல போறாங்களா? 24 கிலோமீட்டர்ஸ்ல போறாங்களா? சோ இதை கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 8 டைம்ஸ் வருமா? 3ஆல கேன்சல் பண்ணா இது 9 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 அப்ப 1 plus 18 by 8 plus 9 by 8 ன்னு இருக்குமா? சோ இங்க இந்த இடத்துல வந்து 8 வரணும். அப்ப என்ன பண்ணும்? into 8 பண்ணுவோமா? அப்ப 8 plus 18 plus 9 by 8 ன்னு வரும். சோ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 35 வருமா? 35 by 8 ன்னு வரும். சோ இது வந்து என்னது? சராசரி டைம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட் நமக்கு என்னது? d by t equal to s ஆ? சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். d வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா? 90 கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த d வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 90 by t வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 35 by 8. 35 by 8 ஆ? இது வந்து நம்ம கிராஸ்ல போட்டோம்னா 90 into 8 by 35 வரும். 35. இதை கேன்சல் பண்ணோம்னா இது 7 டைம்ஸ் வரும். இது 18 டைம்ஸ் வரும். அப்ப 18 into 8 வந்து என்னது? 144. இங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? 18 into 8 by 7 இருக்கு. அப்ப 18 into 8 வந்து 144 by
7. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 2 ஆண்டுகளில் 1320, 3 ஆண்டுகளில் 1380 மாறுது. 1380 மாறுது. ஸோ டிஃபரன்ஸ் இதுக்கு என்னது? 60 வந்து டிஃபரன்ஸா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டு வட்டி வீதம் ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎன்ஆர் பை 100. ஸோ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு வந்து 60னா 2 வருஷத்துக்கு தான் நீங்க கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் 1320 மாறுதா? அப்ப 2 வருஷத்துக்கு என்னவா மாறுது? 120 மாறுமா வட்டி? ஸோ 1320ல இருந்து 120 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1200. பிரின்சிபல் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1200 கிடைச்சிருக்கு. 1200 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஆர் வந்து நமக்கு தெரியாது பை 100 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒரு வருஷத்துக்கு 60 வட்டி கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 60 ஈக்குவல் டு 60 போட்டுக்கணும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் வருமா? இது ஒரு டைம் வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா 5ஆ? இப்போ 5 ஆப்ஷன் பி வரும். 5% வரும். நெக்ஸ்ட் சி தனியாக ஒரு வேலையை 50 நாட்களில் முடிப்பார். சி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்களா? 50 நாட்கள்ல முடிப்பாங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி தனியாக அதே வேலையை சி எடுக்கும் நாட்களில் பாதி நாட்களில் முடிப்பார்கள். அப்ப வந்து என்னது? சி வந்து 50ஆ இருந்தா டி வந்து சில பாதி. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாரு? சி 25 டேஸ்ல முடிச்சிருவாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவர்கள் இருவர்களும் இணைந்து மொத்த வேலையின் 3/10 பங்கை எத்தனை நாளுக்கு முடிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்? 2 பேர் இணைஞ்சு எத்தனை நாள்ல கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இவங்க சி வந்து 50, சி வந்து 25, சி வந்து 50, டி வந்து 25. அப்ப என்ன வரும்? இவர் வந்து சி டி இருக்கு. அப்ப டி வந்து 1ஆ இருந்தா இவர் வந்து 2ஆ இருப்பார். ஸோ எஃபிஷியன்சி எவ்வளவு? இவங்களுக்கு 3 வருதா? அப்ப டோட்டல் ஒர்க் என்னது? 25க்கும் 50க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 50 வருமா? அப்ப இந்த 50ன்றதா என்னது? டோட்டல் ஒர்க். அப்ப 50 பை இந்த டோட்டல் ஒர்க்கை இவங்க 2 பேரும் இணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க இருக்கு. அப்ப 50/3 தான் என்னது? இவங்க டோட்டல் ஒர்க்கை முடிக்கிற டேஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த வேலையில் 3/10 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3/10 பங்கு எத்தனை நாட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 கேன்சல் ஆயிரும். 10 15 கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். 5 டேஸ்ல வந்து முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் குறிப்பிட்ட விலை மற்றும் விற்பனை விலை முறையே. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது? எம்பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 2450 மைனஸ் 1960 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 0 15 வரும். அப்ப 9 வரும். நெக்ஸ்ட் 2450 1960 மைனஸ் பண்ணோம்னா 0 இங்கே 15 வரும். அப்போ இங்கே 9 வரும். இங்கே 13 வந்துருமா? இங்கே 1 வரும். 490 வரும். ஸோ 490ன்றது என்னது? டிஃப்ரென்ஸ். அப்போ 490ல என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. தள்ளுபடின்றது எதில் பார்ப்போம்? எம்பியில தான் பார்ப்போமா? அப்போ 2450ல பார்ப்போம். இன்ட்டு பர்சன்டேஜ்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0க்கும் 0க்கும் கேன்சல் ஆயிரும். இது ஒரு டைம் வரும். 49னா 5ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 245 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ணால் 5 வருமா? நெக்ஸ்ட் இது 5ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் டி வரும். 20% வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 28 தரவுகளின் சராசரி 53 ஆகும். 11 தரவுகளின் சராசரி 54. கடைசி 18 தரவு புள்ளிகளின் சராசரி 52.5 எனில் 11வது தரவு புள்ளியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28 தரவுகளின் சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 53ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1484 வரும். நெக்ஸ்ட் 11 தரவுகளின் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 54 கொடுத்துருக்காங்க. பண்ணோம்னா 594 வரும். நெக்ஸ்ட் அடுத்த 18 நம்பரோட தரவுகளின் சராசரி 52.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 945 வருமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது டோட்டல் 1484ன்றது டோட்டல். இது வந்து 11 18 29 நம்பர்ஸ்க்கு இருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணி இதை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 594 +
945 மைனஸ் 1484. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 9 வரும். நெக்ஸ்ட் 251 மைனஸ் 1484. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது? 55 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர். உயரம் வந்து கொடுத்துருக்காங்க, ஹச் வந்து கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கத்தின் ஆரம் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 10.5. இதில் கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டாங்க. கன அளவோட ஃபார்முலா என்னது? V is equal to 1/3 pi r squared h. So 1/3 into 22/7 into r ஓட வேல்யூ என்னது? 10.5. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 105/10 எழுதிக்கிட்டாலும் வேல்யூ மாறாது. ஸோ 105/10 r ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? ஹச். ஹச் வந்து என்னது? 24. அப்போ 24. இதை கேன்சல் பண்ணோம்னா, இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1. இது வந்து 3 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1 இருக்குமா? அப்போ 5 டைம்ஸ் வரும், 35 வரும். இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட்டு இது 5 டைம்ஸ் வரும், இது 17 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட்டு இதை வந்து இது 5 டைம்ஸ் வரும், இது 11 டைம்ஸ் வருமா? மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது? இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1 டைம் வரும். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 21 என்னென்ன இருக்குது? 11 into 21 into 17 இருக்கா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2772 வரும். ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லின் வருமானம் எம்மின் வருமானத்தை விட 30% அதிகம். ஸோ எல் கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. எல்லின் வருமானம் எம்மின் வருமானத்தை விட 30% அதிகம். அப்போ இது 130னா இது 100ஆ? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எம்மின் வருமானம், எம்முக்கும் என்னுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எம்மின் வருமானம் என்னின் வருமானத்தை விட 20% அதிகம். என்னை விட, அப்போ என் வந்து 100னா எம் வந்து 120 இருப்பாங்களா? இதை கேன்சல் பண்ணால் இங்கே 10 வரும், இங்கே 12 வருமா? மறுபடியும் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வரும், இங்கே 6 வரும். இது வந்து 0 கேன்சல் பண்ணோம்னா 10ம் 13ம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எம் இன்ட்டு எல்எம்என் எழுதிக்கலாம். ஸோ எல்எம்என் எழுதிக்கலாமா? எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க, எம் வந்து 10. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 5 கொடுத்துருக்காங்களா? இங்கே எம் வந்து 6 5 n. ஸோ பக்கத்தில் இருக்கிறது இங்கே எழுதிக்கோமா? இங்கே 10 வரும், இங்கே வந்து 6 வருமா? ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 50 வரும், இங்கே 60 வரும், இங்கே 78 வருமா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு? ஸோ 78க்கு 50க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோது? 28 டிஃப்ரென்ஸ் வருமா? அப்போ 28 வந்து 78ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1 4 வரும், இது வந்து 3 9 வருமா? அப்போ 1400/39 வருமா? இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 39 3ஆல் பண்ணோம்னா 39 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் 2 வரும், 117 வரும். ஸோ 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 140ல் 117 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 3. ஸோ 25 பேலன்ஸ் இருக்குது, 25 இருக்குமா? அடுத்து 5 டைம்ஸ் பண்ணோம்னா 35 பாயிண்டில் வரும். ஸோ 35 பாயிண்டில் வருது. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் 36 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி 36%. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 வெவ்வேறு எண்களில் மீச்சிறு பொது மடங்கு 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. பின் வரும் விஷயம் எது ஹச்சிஎஃபாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப்னா என்னது? எல்சிஎம்மால டிவைட் ஆக முடிய நம்பர் தான் என்னது ஹச்சிஎஃபாக இருக்கும். ஸோ 120 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம்னா 20ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வருமா?
ஸோ அது டிவைட் ஆகும். அப்போ 15ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், அதுவும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 40ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வருமா, அதுவும் டிவைட் ஆகும். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஆகாது, 16ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து என்னது HCF இருக்க முடியாது. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மோகன் மற்றும் ரோகன் ஆகியோர் 3300க்கு ஒரு வேலையை மேற்கொண்டனர். ஸோ 3300க்கு ஒரு வேலையை வந்து மேற்கொண்டனர். அந்த வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும். அந்த வேலையை மோகன் தனியாக 10 நாள். அப்போ மோகன் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு, 10 நாள்ல முடிப்பாரு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரோகன் வந்து எத்தனை நாள் முடிப்பாரு, ரோகன் வந்து 12 நாட்கள்ல முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் வேலை செய்தால் அவர்கள் இருவரும் பெற்ற தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், நமக்கு 22 வருமா. அப்ப 22ன்றதா என்னது, நமக்கு 3300 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க, தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னது 2x. அப்ப டைரக்டா நம்ம 2x மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கேன்சல் பண்ணா இது 1, இது 11 டைம்ஸ் வருமா. ஸோ இதை கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வருமா. அப்ப 300 தான் என்னது இதோட வித்தியாசம். 2x = 300. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 15% மற்றும் 10% என்ற இரு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை கண்டறியும். ஸோ தொடர்ச்சியான தள்ளுபடினா நம்ம என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா, +or - x +or - y +or - xy/100. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஸோ -15 -10 +or -15 into -10/100 கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 1.5 வருமா. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வருது, நமக்கு -25 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ +1.5 வரும். ஸோ நமக்கு இதை மைனஸ் பண்ணால் என்ன வருது, 23.5. ஸோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வணிகர் பொருளின் விலையை கொள்முதல் விலையை விட 40% அதிகமாக விற்கிறார். ஸோ பொருளின் விலை வந்து என்னது, சிபியா, இது வந்து என்னது எம்பி எஸ்பி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வணிகர் தன் பொருளின் விலையை கொள்முதல் விலையை விட 40% அதிகமாக கூறுகிறார். ஸோ வந்து 100 வந்து என்னது சிபி. ஸோ எம்பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 114 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தள்ளுபடி வந்து எதில் கொடுத்துருப்பாங்க, எஸ்பியில் தான் என்னது தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க. தள்ளுபடி கொடுத்தால் 10% லாபம் வந்து ஈட்டுகிறார். ஸோ சிபி என்னவா இருந்திருக்கும், 100 இருந்திருக்கும். ஸோ எஸ்பி வந்து என்னவா இருந்திருக்கு, 110 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது மூணுக்கும் ரிலேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ சிபி எம்பி எஸ்பி சிபி எம்பின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வரும், சிபி வந்து என்னது, இதை கேன்சல் பண்ணோம்னா இது 5 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் இது வந்து என்ன வரும், 0 0 கேன்சல் பண்ணால் இங்கே 11 இருக்கு, இங்கே 10 இருக்கு. ஸோ என்ன வரும், இங்கே சிபி வந்து ஃபர்ஸ்ட் 5 வருமா, இங்கே 7 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கே சிபி வந்து 10 எஸ்பி வந்து என்னவா இருக்கு, 11 இருக்கா. ஸோ இப்படி வரும். அப்போ இங்கே 5 வந்துருமா, அட்ஜஸ்ட்ல இருக்கிறத எழுதிக்குவோம். இங்கே வந்து 10 வந்துருமா. நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 70 இங்கே வந்து வரும், 50 இங்கே வந்து 55 வருமா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, 55க்கும் 70க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், 15 வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ 15ல் 70ல் 15 வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்ன வரும், 150/7 வருமா. கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 14 வரும், பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 21 பாயிண்ட் சம்திங்ல வரும். அப்போ 21 பாயிண்ட் சம்திங்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் பி 21.42%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அசல் தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படுகிறது. 1ஆம் ஆண்டு இறுதியில் அந்த தொகையானது 1150 ஆகிறது மற்றும் 2ஆம் ஆண்டு இறுதியில் 1322 என ஆகின்றன. எனில் அந்த அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அப்படி 2 வருஷம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, A1/A2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ A1ன்றது என்னது, 1150 1150/1150 என்னவா இருக்கும். A2 வந்து
1322.5. ஸோ வந்து இந்த 5 வந்து என்ன பண்ணணும் 0.5ல இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணுறதுக்காக மேலே கீழேயும் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 1150 இன்ட்டு 1150 பை இன்ட்டு 10 பை என்ன வரும் 13225 வரும். ஸோ நமக்கு வந்து என்னது 115 இருக்கு இல்லையா அதோட ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு என்னது 13,225. ஸோ டைரக்டாகவே என்ன பண்ணிடலாம் இந்த 115 இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்குது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10 கியூப் என்னது நமக்கு 1000 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அசல் தான் கேட்டிருக்காங்க. அசல் வந்து நம்ம அசல் வேல்யூ நமக்கு என்னது 1000 rupees. ஸோ ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் கொள்முதல் விலையானது அப்போ சிபி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அதன் விற்பனை விலையின் அப்போ எஸ்பியோட 5/8 அப்போ 5/8 எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சிபி பை எஸ்பி அப்படின்னு கொண்டு வந்தோம்னா 5/8ன்னு வரும். அப்போ சிபி வந்து நமக்கு 5ஆ இருக்கு, எஸ்பி வந்து 8ஆ இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு 3 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 3ல் 5 இன்ட்டு 100 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 20 டைம்ஸ் வருமா. அப்போ 3 இன்ட்டு 20 என்ன வரும் 60%. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 எண்கள் மீபோவா ஹச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க 47 மற்றும் அவரின் கூட்டுத்தொகை 188 ஆகும். ஏன்னா அந்த எண்களை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தாலே நமக்கு என்ன வருது 141 138 இருக்கு. இதை ஆட் பண்ணால் நமக்கு 188 வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 188 வராது. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இதை ஆட் பண்ணாலும் நமக்கு வராது 188 வந்து வராது. ஸோ ஆப்ஷன் டி ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வருது 188 வருது. ஸோ ஆப்ஷன் டி டேரெக்டாகவும் போட்டுடலாம், இல்லைனா 47க்கும் 141க்கு என்னது ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சோம்னா 47 மட்டும்தான் வரும். இது 1 டைம் வரும், இது 3 டைம்ஸ் வரும். ஸோ ஹச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு 47 கிடைச்சி. ஸோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 25 எண்களின் சராசரி 150. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 25 எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு எண் சேர்க்கப்பட்டவுடன் கிடைக்கும் புதிய சராசரி 160 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 எண்களோட சராசரி 150. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் 3750 வரும். நெக்ஸ்ட் ஒரு எண் சேர்க்கப்பட்டுச்சு. அப்போ வந்து 25ன்றது என்னவா மாறிடும் 26ன்னு மாறிடும். அப்போ 25ன்னு மாறிடுச்சுன்னா 160 வந்து சராசரி மாறுது. அப்போ 160ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 4160 வரும். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 4160 மைனஸ் 3750 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் 410 வரும். அப்போ அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட எண் வந்து என்ன கேட்டாங்கன்னா 410. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 18 24 36 எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 18 24 36 எல்சிஎம் கேட்டிருக்காங்களா. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6ஆல பண்ணலாமா. அப்போ 3 டைம்ஸ் வருமா 4 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணலாம் நமக்கு 2ஆல பண்ணலாமா. அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 3 அப்படியே இருக்கு. மறுபடியும் 3ஆல பண்ணோம்னா இங்கே 1 இங்கே 1 வரும், இங்கே 2 வருது. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது 6 × 2 × 3 × 2 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 72 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 எண்களின் விகிதம் 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3:5 ஆப்ஷன் பெருக்கற் பலன் அப்படின்னா என்னது 3x × 5x. பெருக்கற் பலன் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 3375ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3375 இடையில இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3x 5x இதோட ஆட் பண்ணா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் இதை வந்து மல்டிபிள் பண்றோம். அப்போ 3 × 15. அப்போ 15 x² = 3375. ஸோ x² = 3375/15. இதை கேன்சல் பண்ணோம்னா 15ஆல இது 2 டைம்ஸ் வருமா 30 வருமா, பேலன்ஸ் 3 இருக்கா, மறுபடியும் 2 டைம்ஸ் வரும் 7 இருக்கு, அப்போ 5 வரும். அப்போ x² = 225. அப்போ x என்னது 15. 15² தான் வந்து என்னது 225. ஸோ x நமக்கு 15 கிடைச்சிருச்சு. அப்போ 3x என்ன வரும் 3 × 15 பண்ணோம்னா என்ன வரும் 45 வருமா. நெக்ஸ்ட் 5 × 15 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 15 5ஆல மல்டிபிள் பண்ணோம்னா
75 வரும். அப்போ 75. அப்போ 45 plus 75 equal to என்ன வரும்? 120. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ABC மூவருக்கும் இடையே 7400 ஆனது முறையே 9:12:16 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் B இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 9 plus 12 plus 16 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 8 28 plus 9 37 வரும். அப்போ 37ன்றத நமக்கு என்னவா வந்திருக்காங்க? 7400 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிரிக்கப்படுகிறது பியோட பங்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்போ இது A, இது B, இது C. பியோட பங்கு என்ன? 12. அப்போ 12 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது ஒரு டைம் வந்துச்சுன்னா இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 200 × 12 என்ன வரும்? 2400 வருமா? ஸோ ஆப்ஷன் B வரும். தேங்க்யூ.